உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள். வெண்ணிலா கபடி குழு படபாணியில் பரோட்டா கடை ஒன்றில் வைக்கப்பட்டுள்ள போட்டி போஸ்டர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெண்ணிலா கபடி குழுவில் சூரியின் பரோட்டா காமெடியை பார்த்து வயிறு வலிக்க சிரித்திருப்போம். சூரியின் பரோட்டா போட்டிக்கு போட்டியாக உண்மையாகவே ஒரு பரோட்டா கடை போட்டி அறிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருகே மெஞ்ஞானபுரத்தைச் சேர்ந்தவர்கள் சுந்தர், இசக்கிமுத்து. சென்னையில் ஐடி கம்பெனியில் பணியாற்றி வந்த இவர்கள் கொரோனா காலத்தில் சொந்த ஊர் வந்து இரவு நேர துரித உணவு கடை நடத்தி வந்துள்ளனர். இப்போது அடுத்த கட்டமாக கடை மேம்படுத்தப்பட்ட நிலையில் கடை விளம்பரத்திற்காக போட்டி ஒன்றை அறிவித்துள்ளனர். இதற்காக நீங்க வேணா பந்தயத்துக்கு வர்றீங்களா என்ற வாக்கியத்துடன் பிளக்ஸ் வைக்கப்பட்டுள்ளது. ஒருவர் 32 பரோட்டாக்கள் சாப்பிட்டால் பணம் செலுத்த தேவையில்லையாம். மாறாக கடையின் உரிமையாளர் அந்த பரோட்டாவிற்கான பணத்தை சாப்பிட்டவருக்கே தந்து விடுவார். சாப்பிட முடியாதவர்கள் சாப்பிட்டதற்கான பணத்தை தந்துவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். போட்டிக்கு நாங்க வரலாமா என போட்டி போட்டு கொண்டு கிளம்பிவிட்டனர் இளைஞர்கள். நம்ம சின்ன வயசில் படம் பார்த்துருப்போம். படம் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே ஹோட்டல் ஃபீல்டு இருக்குது, ஹோட்டல் அனுபவம் இருக்குது. அதனால் பரோட்டா என்னைக்கு போட்டோமோ அன்றைக்கி இதை ஒரு இதாக ஹைலைட்டாக வச்சு போடுவோம். 32 பரோட்டாங்கிற லேசான விஷயம் இல்லை, எல்லோரும் சாப்பிட முடியாது. இருந்தாலும் ஒருத்தட்ட அடிக்கடி எல்லோரும் சொல்லுவாங்க பரோட்டா சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு இன்டர்வியூ இதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி பரோட்டா போட்டால் கண்டிப்பாக அண்ணனை வச்சு நம்ம போடணும், அண்ணன் ஃபோட்டோ போடணுக்காண்டி தான் எல்லாத்தையும் ஆட் கேட்டு திருப்பி நான் பரோட்டா போடுறதுனால கரெக்டாக அவர் ஞாபகம் வந்துச்சு. அதனால் பரோட்டா சூரியான படம் போட்டு நம்ம வச்சுருக்கோம். அதேமாதிரி அந்த கோடு அவங்க படத்தில் கோடு போடுவாங்க. நம்ம கோடு போடுறதுக்கு பதிலாக அவர் முன்னாடியே நான் ஒரே சைஸ் பரோட்டா வச்சுருவேன். 32 பரோட்டா 32 சைஸ் பரோட்டா வச்சுருவேன். அவர் எத்தனை பரோட்டா சாப்பிட்றாரோ அத்தனை பரோட்டாவுக்கு அந்த 30 தாண்டிட்டாவே பைசா கிடையாது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள்.